நிறைய பேருக்கு அடிக்கடி பித்தம் வந்துட்டே இருக்கு. வாந்தி எடுத்தா கசப்பா வெளியே வருதுன்னு சொல்றாங்க. பித்தம் அதிகமாகிறதுக்கான காரணம் நிறைய டீ காபி குடிக்கிறது. பித்தம் அதிகமானாக்க மைண்டு சரியா வேலை செய்ய மாட்டேது. மைண்ட் அப்படியே ஜாம் ஆகிற மாதிரி இருக்கு. என்ன வேலை செய்யறேன், என்ன பண்றேன்னு புரிய மாட்டேங்குது. உடல் உஷ்ணமாயிடுது, உடம்பெல்லாம் எரிச்சல் ஆகுது, நமைச்சல் ஆகுது அப்படின்னு எண்ணற்ற காரணங்கள் சொல்றாங்க. சரி, இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன இருக்கு? வாங்க ஐயாவை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, பித்தத்துக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குங்க? ஏன் பித்தம் வருது? பித்தம் வந்தா என்ன ஆகும்? சரி, பித்தத்துக்கு இந்த ரெண்டே விஷயம்தான். ஏன்னா பித்தம் உருவாகிறதுக்கு காரணம் தூக்கம் கெடுறது, அப்புறம் வேர்க்கடலை, இந்த மாதிரி பித்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சில பேர்த்துக்கு ஜீரணமாகாதது. அதனால ஜீரணமாகட்டி பித்தமாக மாறிடும். பித்த சம்பந்தமான உணவுகள் சாப்பிட்றது, உடம்பு சூடாகும்படியான நடவடிக்கைகள், இதெல்லாம் பண்ணும் பொழுது பித்த நீர் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருது. கடின உணவுகளை நிறைய சாப்பிடும் போதும் பித்த நீர் அதிகமாக சுரக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது. இயல்பாகவே சில மனக்கோளாறுகளாலையும் பித்த நீர் அதிகமாக உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சிருது. இது என்ன பண்ணுதுன்னா தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், இந்த மெயினான சிம்டம்ஸ் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வயிறு எரியும், கைகால் எரியும், எங்கேயாவது எரிச்சல் வரும். எரிச்சல் அப்படின்னாலும் இது பித்தம் தான். அப்புறம் கொப்பளங்கள் வருதுனாலும் பித்தம் தான், நீர் வடிதுனாலும் பித்தம் தான். இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நாம் என்னதான் இந்த நீர் வடியக்கூடிய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த ஸ்கின்னுக்கான மருந்து கொடுத்தாலும் பித்த தோஷத்தை சமன்படுத்தாமல் அது சரியாகாது. அதனால பித்த தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தை சமன்படுத்துறதுக்கு பித்த நிவாரண சூரணம்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அது சித்தர்கள் சொன்ன முறைப்படி நூல்களில் உள்ளது தான். இந்த சூரணத்தை காலை 6 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் 1 ஸ்பூன் பொடியை ஒரு 1.25 டம்ளர் தண்ணியில் போட்டு 1 டம்ளராக சுருக்கி வத்த வச்சு வடிச்சுக்கணும். வடிச்சிட்டு இந்த இஞ்சி எலுமிச்சை தேன் கலந்த ஜம்பீர மணப்பாகுன்னு பேர், அதாவது இஞ்சி எலுமிச்சை பானம்னு சொல்லலாம். இதை 1 ஸ்பூன் அதில் கலந்து குடிக்கும் பொழுது முழுமையாக பித்த தோஷம் தணிஞ்சிடும். அப்போவே பித்தம் குறைஞ்சிடும். காலையிலே பித்தம் குறைஞ்சிடும். நாள் பூரா பித்தத்தினால் வரக்கூடிய சிரமங்கள் யாருமே ஒருத்தரும் இருக்காது. இந்த பித்த நிவாரண சூரணம் தனியாக உணவுக்கு பிறகு சாப்பிட்டாச்சுன்னா பித்தம் குறையும், வயிறு எரிச்சலும் தனியும், அல்சர் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும், அமிலத்தன்மை குறைச்சிடும். இது உணவு பின் சாப்பிட்டா. இது தனியாக சாப்பிட்டா. இது தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இருக்கும் பொழுது இந்த ஜம்பீர மணப்பாகு நம்ம கலக்கிறோம். அடுத்து இந்த பித்த நிவாரண சூரணம் குழந்தைகளுக்கு கொடுத்தா பிடிவாதம் பிடித்த குழந்தைகள் பிடிவாதத்தை குறைச்சிடும். சும்மா சாப்பிடலாம். 1 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம், அல்லது டீ மாதிரியும் வச்சு குடிச்சிக்கலாம். சும்மாவே சாப்பிட்டுட்டு வரலாம். இதையே நினைவாற்றல் அதிகமாகும், பிடிவாதம் குறையும், மன நோய்கள் நிறைய நல்லா ஆகும், டென்ஷன் குறையும். டென்ஷன் இருக்கிறவங்களையும் இதை தினம் 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ 1 ஸ்பூன் வாயில் போட்டிருந்தோம்னா டென்ஷன் குறைஞ்சிரும். இன்னும் இது பார்த்தோன்னா எக்கச்சக்கமான நோய்கள் பொதுவாக இதை சாப்பிட்டுட்டு இருந்தாலே மனம் சார்ந்த பிரச்சனைகளும், எரிச்சல், பித்தம், வாந்தி, மயக்கம், தலை சுற்றல், இது மாதிரி பிரச்சனைகளும் ரெண்டுமே குறைஞ்சிரும். அது சொன்ன லிஸ்ட் நீளும். நிறைய நோய்கள் பிரச்சனைகள் இருக்குது மனுஷனுக்கு. ஸ்டாண்டர்டாக நிம்மதியாக மன அமைதியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாலே இந்த பித்த நிவாரண சூரணத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாச்சுன்னா நல்லாயிருக்கும். வேற எரிச்சல் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வயிற்றுலையும் வராது, நெஞ்சிலையும் வராது, கால்லையும் வராது, கையிலையும் வராது. அந்த மாதிரி எல்லா பித்த தோஷங்களையும் சமன்படுத்தக்கூடிய ஒரு பெரும் மருந்து இது மிக சிம்பிளான எளிய விலையில் கிடைக்கக்கூடியது. இதை சாப்பிட்டுக்கலாம். அதில் தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜம்பீர மணப்பாகு ஊற்றி டீ மாதிரி வச்சு குடிச்சிக்கலாம். இப்போ காலையில் மட்டும் ஏதாவது சாப்பிடணும் ஐயா? இல்லை, காலை மாலை 5 மணிக்கு ஒரு தடவை, காலை 6 மணிக்கு 2 தடவை சாப்பிட்டா தான் சீக்கிரமாக பலன் கிடைக்கும். எவ்வளவு நல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை? ஒரு 15 நாள் சாப்பிட்டனவே கொஞ்சம் சரியாயிரும். ஆனாலும் இந்த பித்த நிவாரண சூரணத்தை ஒரு கற்பம் மாதிரி ஒரு 3 மாசம் 6 மாசம் சாப்பிட்டுட்டே இருக்கிறது உடம்புல நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். மனப்பிரச்சனையும் உடல் பிரச்சனையும் வராமையே தடுக்கும். சும்மா சாப்பிடலாம், வாயில் போட்டு. நல்லா இனிப்பா தான் இருக்கும். நான் நிறைய சாப்பிட்றேன். இது நம்மளுடைய டைனிங் டேபிள் எப்பவுமே இருக்கும். சாப்பிட்ட உடனே அந்த சோம்பு போடுவோம் இல்லையா, அது மாதிரி இதை எடுத்து வாயில போட்டு போயிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். அதனால போடலாம். என்ன நேயர்களே, பல வருஷமா பித்தத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், பித்தத்தினால ஏற்பட்ட நோய்கள் வரக்கூடாதுனாலையும், நோய்கள் வந்துச்சுன்னாலும் இந்த மருந்துகள் அற்புதமா வேலை செய்யும். அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.